வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பிஃபோர் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹெட் ஸோ ஐ வில் மேக்ஸ் அவுட் மை டிஃபென்ஸ் அப்படிங்கிற அனிமையோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த கேம்லேயே ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அதுலேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்கிறா. ஹீரோயின் வந்து கிளாஸ்க்குள்ளே தூங்கிடுறா. அப்புறம் நம்மளோட சாலி வந்து எழுப்பி விட ஒரு மாதிரி புலம்பிடுறா. அப்புறம் அங்கிருந்த எல்லாருமே வந்து அப்படியே சிரிச்சிடறாங்க. இங்கே வந்து அவங்க சிரிச்சது ஒரு மாதிரி எம்ப்ரேஜாக இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து இவங்களை முட்டிடுறா. அப்புறம் வந்து அவனை அடிக்கிற மாதிரி வந்து போறா. பாஸ்கெட் பாலில் எல்லா பாலையும் பிடிச்சி தூக்கி வீசாம அவள் வந்து அதை விட்டு விலகி போயிட்டு இருக்கா. பால் வந்து அவள்கிட்ட வர டிஃபென்ஸ் ஸ்கில் இருக்குன்னு நினைச்சிட்டு நிற்க அந்த பால் வந்து இவன் மேலே வந்து முட்டிடுது. நம்ம வந்து அந்த கேம்ல இருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே காட்டுறாங்க. மறுபடியும் அந்த கேம் கூட தான் வந்திருக்காங்க. இந்த கேம்ல வந்து பிராண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாமா. ஏன்னா பிரைட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமாமா. அதெல்லாம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் ஹவுஸ் வந்து கிடைக்குமாமா. இப்போ நம்ம அந்த பிரைட் பேக்கை பிடிப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் அதை வந்து பிடிச்சிட்டேன், அந்த காயினை நான் வந்து வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட சாலி வந்து சொல்கிறா. இப்போ நம்ம போய் நம்ம ஏதோ ஒரு வீடியோ வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு எல்லா வீடியோ வந்து போய் பார்க்குறாங்க. ஒன்று அந்த வீடியோ வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இல்லைன்னா யாரும் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. இப்போலாம் நிறைய கில்டு வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளேம் எம்பியர் கில்டு டாப் 10க்குள்ள வந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அவங்க கூட அந்த கில்டில் தான் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தார்ல, அவர் வந்து 60வது லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ கூட நம்ம 30 கூட ரீச் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மர வீடு வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து ரொம்பவே பிடிச்சிருது. அதாவது நம்மளோட சாலி அண்ட் ஹீரோயின் அவங்க நினைச்சதை விட இந்த வீடு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அந்த வீடு வந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து அந்த வீட்டில் வைக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து இவங்களோடது. கில்டர் வந்து கிட்டத்தட்ட 50 பேர் வர சேர முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது காசுமி அண்ட் கனாடி இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்குறாங்க. அந்த காசுமி அப்புறம் அந்த ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து கில்டில் சேர்றேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஐஸ் அண்ட் கமோரு வந்து வராங்க. நீ வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல 6th பிளேஸ் வந்த பொண்ணு தானே காசுமி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அப்படி சொல்லிட்டு நம்ம காசுமி சொல்லும்போது எது கில்டெல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு ஐஸ் கேட்குறேன். ஆமா நாங்கள் வந்து மேக் பண்ணுறோம், நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது உங்க கில்ல சரி சேர்ந்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த காசுமி அண்ட் அந்த பையன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து கில்ட சேர. அப்புறம் வந்து அவங்களும் யாரை வந்து கில்டு மாஸ்டராக போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து கில்டு மாஸ்டராக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க. சரி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறோம். நம்ம வந்து கில்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல அப்படி சொல்லிட்டு மேப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்டுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணோம்னா 3 பேரை வந்து ஒரு இடத்துக்கு ஹண்ட் பண்ண வந்து போயிருக்காங்க. குரூப் வந்து வானத்தில் பறக்கிறத பற்றி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து ஃபேமஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு டென்ஷனுக்குள்ள வந்து வந்திருக்காங்க. குரூப்பும் வந்து அந்த இடத்துக்கு விட்ட உடனே அப்படியே மறைஞ்சு போகுது. அப்புறம் அந்த டென்ஷனுக்குள்ள அவங்க போகும்போது இங்கே ஏதோ பெரிய மாஸ்டர் இருக்கும் போல. அப்புறம் இந்த பையன் இருக்கான்ல, இவனோட ஸ்கில்ஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மாறுமாமா. அதை பற்றி நினைச்சு இவங்க வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு மாஸ்டர் வருது, இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம மேப்பில் வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறா. இங்கே நம்ம சாலியை கட்டுறாங்க. நிறைய மர மனுஷங்களாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க கூட வந்து பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு சாலி அட்டாக் பண்ண சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது அவன் வந்து அது வந்து அசால்ட்டாக ஃபயர் பால் யூஸ் பண்ணி வந்து கொண்டுறா. அப்புறம் அந்த ஷீல்டு அட்டாக் பண்ணுற கொமூரு இருக்காரு தெரியுமா, உன்னோட ஆரா வந்து என்ன அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நம்மளோட சாலி கிட்ட. இதை வந்து ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனாலும் இதனால மேப்பில் சமாளிக்க முடியாது. சரி மேப்பிலோட வைட்டாலிட்டி என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது, நீ அவகிட்டே கேட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு சாலி சொல்கிறா. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த மனுஷங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னவா இருந்தால் என்ன, நம்ம கில்டை வந்து ஒரு ஸ்டைலாக மாற்றணும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கில்டில் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நடக்குது. ஆப்பிளோ கமரோ வந்து சஜஷன் சொல்கிறா. கமரோ இந்த நடக்க போகிற 3rd ஈவெண்ட் அண்ட் 4th ஈவெண்ட் அது மட்டும் இல்லாமல் 3rd லெவலை பற்றி நம்ம வந்து பேசியாகும். இந்த 3rd ஈவெண்ட் இருக்குது தெரியுமா, அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து நடக்க போகுது. அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட காசுமி மேப்பிள் நம்மளுக்கு வந்து இன்னும் 3 எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுக்கு நம்மளோட மேப்பிள் வந்துட்டு சரி அந்த வேலையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மெம்பர்ஸை வந்து தேடுறதுக்காக வந்து போயிருக்கா. கில்டு போர்டில் வந்து நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே பார்த்தா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாலியும் மேப்பிள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து போறாங்க. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு மேப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் 2 பொண்ணுங்களை பார்த்துருப்பாள். அதே பொண்ணுங்களை வந்து பார்க்குறா. அவங்க கிட்ட போயிட்டு வந்து அப்புறம் பேசுறா. அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்கில்ல வந்து மேக்ஸ் பண்ணியிருக்காங்களாமா. லைக் யாரு மாதிரி நம்மளோட மேப்பிளும் அண்ட் சாலியும். நம்ம மேப்பில் போய் அவங்க கிட்ட பேசுறா கில்ல சேரக்காக. அவங்க வந்து பயந்துடுறாங்க. என்னை பார்த்தால பயப்படாதீங்க, நான் வந்து கில்ல சேரக்காக தான் உங்ககிட்ட வந்து பேசலான்ட்டு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்களே கில்டில் சேர அளவுக்கு பவர் கிடையாது, நாங்கள் இப்போ நியூ பீஸ் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த
கில்டோட மாஸ்டர் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. அப்புறம் சாலி அங்கே வந்தார், என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களை கூட்டு போகலான்னு நினைக்கிறேன். சாலிக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்து பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம சாலியும் நம்ம காஃபி குடிச்சிட்டே வந்து கில்டை பற்றி பேசுவோமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு. என் பேர் வந்து சாலி, இவ பேர் வந்து மேப்பிள், நீங்கள் யார்? பொண்ணு பேர் வந்து மே, ஒரு பொண்ணு பேர் வந்து மியூ. அங்கே ரெண்டு பேரும் பேராக இருக்கும். எங்களோட எஜிலிட்டி வந்து கம்மி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் எஜிலிட்டி கம்மி தான் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா. சாலியும் நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நாங்களும் அப்படி தான். ஆனால் மேப்பிள் வந்து செகண்ட் லெவலே ஃபேமஸ் ஆகிட்டா. அப்போ வந்து நம்ம மிக்ஸ் ஆன வந்து ஃபேமஸ் ஆகுமா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆவீங்க. மேப்பிளும் இவங்களை பார்த்தா கில்ல சேர்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு சாலி கிட்ட கேட்கும்போது சாலி இவங்களை பார்த்தா நல்லா தான் இருக்காங்க, நம்ம கில்ல வந்து சேர்த்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படிப்பட்டவங்க அப்படி சொல்லிட்டு இவங்க கிட்ட காட்டிடும் அப்படி சொல்லிட்டு ஒரு டெஞ்சுவானுக்குள்ள வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சும்மா இருந்தால் போதும், நாங்கள் வந்து பார்த்துப்போம், எங்கள் பின்னாடியே வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நம்மளோட மேப்பிலும் சாலியும் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு அடியப்படாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த மரம் மாதிரி ஒரு இது இருக்கும் தெரியுமா, உல்ஃப் மாதிரி ஒரு மரம். அது கூட நம்மளோட சாலியும் அவளோட உல்ஃபும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவளோட ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணி நிறைய பேரா வந்து அவள் போய் அது கூட வந்து சண்டை போடுறா. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஆரா மேஜிக் யூஸ் பண்ணி வேற அதை வந்து அடிக்கிறா. அப்புறம் அந்த உல்ஃபும் நம்மளோட சாலி அதுக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்பில் அது வந்து வெறியாகி ஒரு மாதிரி வந்து அட்டாக் பண்ணுது இவங்களை. அதாவது நம்ம மேப்பில் வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ மேப்பிலும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளோட ஷீல்டை வச்சு தடுக்கிறா. அப்புறம் நம்மளோட சாலியும் அவளோட எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கிற இதை வந்து தோக்கடிக்கிறா. இங்கே சூப்பராக சண்டை போடுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல, எங்கள் கில்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான், நீங்கள் பார்த்து அசந்துருவீங்க, எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்களும் ஸ்ட்ராங் ஆயிருவீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க தான் நம்ம கில்டோட நியூ மெம்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க. ஆப்பிள் வந்து எப்போவுமே ஒருத்தவங்கள ஸ்ட்ரேஞ்சர்ஸை செலக்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் எங்கள்கிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு கிட்ட சொல்லும் போது தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குனியும் போது அந்த பெஞ்சே வந்து உடஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறோம். நம்மளோட கராமாவும் உங்ககிட்ட வந்து டிஸ்ட்ரக்டிவ் பவர் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேர்த்த பார்க்கும்போது மேப்பிலும் என்னையும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து நம்மளோட சாலி யோசிச்சுட்டு இருக்கு. நம்மளோட சாலி வந்து இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த எபிசோட வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புதுசாக கில்டெல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த அனிமே போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் உண்மையாலே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.